லவ்லி கைஸ், இது என்னோட நியூ சேனல். என்னோட ஓல்டு சேனலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் நியூவாக இந்த சேனலை ரெடி பண்ணி போடுறேன். இப்போது இந்த எஃப்எஃப்ஐ நான் போடுறேன். ஓகேடா, இதில் ஃபஸ்ட்டு பாட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் இன்ட்ரோலாம் வேண்டாம், டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஓகேயாடா, ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா மட்டுமே பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய சைஸ், பிக் சைஸ் ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் எக்கச்சக்க சிஓஸ், மற்ற கம்பெனியில் உள்ள சிஓஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருப்பாங்க பார்ட்னர்ஷிப்காக. இந்த மாதிரி அந்த பிளேஸ்க்கு வந்துருந்தான். அதே பிளேஸ்க்குள்ளே இப்போ ஒரு பெரிய டார்க் சைஸில் பிளாக் கார் உள்ளே என்ட்ராகி அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காருக்குள்ளே இருந்து நம்ம ஜங்குக் ஒரு குட்டி கேல் பேபியை ஹேண்ட்ஸில் தூக்குனபடியே வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தான். நம்ம ஜங்குக்கோட மேனேஜர் அப்படியே கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு, பாஸ் எல்லா பர்சன்ஸுமே வந்துட்டாங்க, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்புறம் ஒரே ஒரு கம்பெனி ப்ரூஃப் மட்டும்தான் அந்த பிளேஸ்க்குன்னு வரல. என்ன சொல்கிற? எனக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம், டயட்டை கீப்பப் பண்ணாத எந்த ஒரு கம்பெனிஸுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு செலவும். ஆனால் பாஸ் கொஞ்சம் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காங்க, மீட்டிங் முடியறதுக்குள்ளே அவங்க வந்துருவேன்ருக்காங்க. மீட்டிங் பிளேஸில் கரெக்டாக அரேஞ்ச் ஆகட்டா, கண்டிப்பாக எந்த பர்சண்டாக இருந்தாலும் நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். மீட்டிங் பிளேஸ்க்கு எல்லாருமே அரேஞ்ச் ஆகுங்க, நான் இப்போ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் பேபியை ஹேண்ட்ஸில் வச்சபடியே நேராக அந்த மீட்டிங் ரூம்குள்ள என்றான்னா மற்ற கம்பெனிஸில் உள்ள பர்சன்ஸ் எல்லாருமே அந்த மீட்டிங் ஹாலில் அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகியிருந்தால் அதே மீட்டிங் ஹால்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு அந்த பர்சன்ஸ் எல்லாருமே அப்படி எழுந்து கொஞ்சம் வெல்கம் பண்ணுற மாதிரி பண்ணவும், ஜங்கு கரெக்டாக அதில் சிஓ சீட்டில் வந்து உட்காந்துட்டு, இந்த பிளேஸில் என்னோடய பார்ட்னர்ஷிப்புக்கு இத்தனை கம்பெனிஸ் ஃபைட் பண்ணிட்டு வந்துருக்கீங்க, இதில் ஏதாவது 1% கம்பெனி டீலை தான் நான் ஓகே பண்ணுவேன், உங்களோட டேலண்ட்டை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் சிவ சீட்டில் உட்காந்தபடியே அந்த பேபி காலை ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு இருந்தான். டேட், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? நம்ம கம்பெனியில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு டேட், எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், அங்கிள் எப்போ வருவார்? நான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன், அங்கிள் இப்போ வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து இந்த கேல் பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே அந்த பிளேஸில் ஒவ்வொரு கம்பெனிஸாக மீட்டிங்கை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அந்த மீட்டிங் ஹால்குள்ளே ஒரு 2 பர்சன்ஸ் ரன் பண்ணப்படி ஓடி வராங்க. இந்த மாதிரி ஓடி வந்தோம். இப்போது கிம் குரூப் ஆஃப் கம்பெனி, கிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் கம்பெனியோட நேமை சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பிளேஸில் இல்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே மேனேஜரை நோட் பண்ணால், பாஸ் நான் சொன்னோம்ல அந்த பர்சன்ஸ் தான் இவ்வளோ டைம் லேட்டாக வந்துருக்காங்க. எத்தனை கம்பெனிஸ் மீட்டிங் இங்கே அட்டன் பண்ணியாச்சு, இவ்வளோ லேட்டாக வர பர்சன்ஸ்க்கு என்னால் இந்த பிளேஸில் ஒர்க்கு கொடுக்க முடியாது, இந்த மீட்டிங்க்கு அவன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக அந்த மீட்டிங் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, சாரி ப்ளீஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பர்சன்ஸ் அப்படியே உள்ளே வேகமாக என்ட்ராகி கரெக்டாக ஒரு சீட் மட்டும் காலியாக இருக்கும்ல, அந்த பிளேஸில் வந்து அந்த 2 பேருமே நிற்கிறாங்கன்னுட்டு, சாரி நாங்கள் தான் கிம் குரூப் ஆஃப் நாம்ஜூன் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் ஹேரியும் வந்து நிற்கிறாங்க. ஃபுல்லாக சொட்டிங்கோடு அப்படி வந்து நின்னோம். மேனேஜர் அப்படியே டே நோட் பண்ணிவிட்டு, ஏன் இவ்வளோ லேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஃபர்கியூமெண்ட்டு கொடுத்துருங்க, நாங்கள் வந்தது சீக்கிரமாக வந்துட்டோம், ஆனால் என்னோடய கார் பிரேக் டவுன் ஆகி அப்புறம் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனாக்க சொல்ல டிராஃபிக் ஜாம்லேயும் மாட்டிக்கிட்டோம், அங்கேருந்து ரன் பண்ணபடி வந்துட்டுருக்கோம், மீட்டிங் கரெக்டாக வந்துடணுன்ட்டு, ப்ளீஸ் ஃபர்கியூ பண்ணிடுங்க, இந்த ஒரு டைம் மட்டும் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கங்கிற மாதிரி மேனேஜரை பார்த்து நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மேனேஜரை பார்த்து பேசிகிட்டு இருந்தா ஜங்குக் நம்ம டேயை பார்த்து அடுத்த செகண்ட் ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே ரொம்ப சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி பெயின்லேயே ரொம்ப கோல்டாக இருந்த நம்ம ஜங்குக் பெயின்லேயே நம்ம டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா சரி சார்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு எப்படியாவது மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் டேட்ட பேசவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்டே ஜங்குக்கை இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு கேல் பேபியும் ஜங்குக் பக்கத்தில் ஒரு கேல் நிற்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஃபைல்ஸ் ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மீட்டிங் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இருந்தாலுமே அவரால் மீட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகவும் ஜங்குக்கு இந்த பிளேஸில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி நம்ம டேயால் இருக்க முடியல. ஜங்குக்கு எப்படி டேயை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பெயினான ஃபீல் வந்துச்சோ அதே ஃபீல் இப்போ டேக்கு இருக்குது. ஒரு மாதிரி பெயினாக டிஸ்டர்பன்ஸாக மீட்டிங்கை கொஞ்சம் சொதப்புறத ஹேரி நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ஃபைலை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்,
டேய் ஹாரி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருந்த மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் வர போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட டக்குன்னு அந்த மீட்டிங் ரூமை விட்டுட்டு பீக்கமாக வெளியே போனா ஹாரி இதை பார்த்துட்டு டே நான் ஒன்றை நம்பி தானடா அந்த பிளேஸ்க்கு வந்தேன், இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியடா, இப்போ என்ன பண்ண, மீட்டிங்கை கரெக்டாக என் பண்ணட்டா நான் பாஸ்கிட்ட போய் என்னடா சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மீட்டிங் பேப்பர்ஸ் எடுத்து இப்போ ஹாரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். மீட்டிங் ஹாலை விட்டு நம்ம வெளியே போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். இப்படி மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வந்தால் நம்ம டேக்கே ஆப்போசிட்டில் தான் யூமின் வந்துட்டுருப்பாங்க. என்னடா ரொம்ப ஹாப்பியாக ஜம்ப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர, ஜோனாவை பார்க்க போகிறோம்ல, அதான் ஒரே ஹவுஸில் தானே இருக்கிற, ஹேய் நான் இப்போ ஒர்க் விஷயமா வெளியே போயிட்டு இப்போ என்னடா வரேன், ஜோனாவுக்கு டாய்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாம் கார்க்கில் இருக்குது, நீ நானும் சேர்ந்து தானே வாங்கணும், ஜோனா என்னோட பேபி, நான் அவளை பார்க்குற ஹாப்பியில் இப்படி ஜாலியாக வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கொஞ்சம் சைல்டிஷாகவே சுகாகிட்ட ப்ளே பண்ணபடியே ஆப்போசிட்டில் வர டேயை பார்த்து ஷாக் ஆகி டயாங் அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணான். டேய் அந்த பிளேஸ்லேருந்து வேகமாக ரெஸ்ட் ரூமை பார்த்து போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹே சுகா நீ போ நான் இப்போ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை பார்த்தபடியே நம்ம ஜிமினா ரெஸ்ட் ரூமை பார்த்து வந்தோம். நம்ம டே டேரெக்டாக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி போனால் அதே பிளேஸில் டே எந்த ரூமுக்குள்ளே போனான்னு தெரியாமல் எங்கே மாதிரி தானே வந்தான், எங்கே போனான், டேயாங் டேங் நீ எங்கே தானடா வந்த, அது நீ தானே, அது நீ தான், எனக்கு நல்லா தெரியும், அது நீ தான், டேங் நீ எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி அந்த பிளேஸில் அந்த காரிடோர் இதில் அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம டே தேடிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டே தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு ஜங்குக்கூட ஆன்சில் ஒரு கேர்ள் பேபியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கேர்ள் நிற்கிற இந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு டே அப்படியே அவரோட டொமாக்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணபடியே க்ரை பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ்லேயும் ஒரு வெட்டிங் ரிங் இருக்குது. அந்த ரிங்கை நோட் பண்ணிவிட்டு இன்னுமே ரொம்ப பயங்கரமாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரை பண்ணிவிட்டு டீரை மொத்தத்தையுமே வெயிட் பண்ணிவிட்டு எங்கே பாரு டயாங், ஃபாஸ்ட் எப்போதுமே ஃபாஸ்ட்டு தான், அது ஃப்யூச்சர் ஆகாது, ஃபாஸ்ட்டாகவே விட்டுரு, இந்த பிளேஸ்க்கு மீட்டிங் அட்டன் பண்ண வந்துருக்க, இது இவனோட கம்பெனின்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நான் வந்திருக்க மாட்டேன், பாஸ்ட் அதர் பர்சன்ட்டை சொல்லி ஒர்க்குக்கு வர வச்சுருப்பேன், இந்த பிளேஸ்க்கு நம்ம மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்கோம், மீட்டிங்கை மட்டும்தான் அட்டன் பண்ணணும், அதை தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது, மீட்டிங்கை சீக்கிரமாக என் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரிக்கு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிட்டு டீரெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அப்படி வெளியே வர டேயை இப்போ நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. டே இவ்வளோ நேரம் ரெஸ்ட் ரூம்லையாடா இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டே கிட்ட வந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கவும் டே அப்படி திரும்பி ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை டே விடவும் டேயாங் 5 இயர்ஸாக எங்கடா போனேன், டேயாங் நான் ஓன்ட்ட தான்டா பேசுனேன், ஏன்டா என்ன ஏதோ 3% பார்த்த மாதிரி போகிற டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கள் பாரு ஜிமினா தேவையில்லாமல் தொட்டு ப்ராப்ளம் பண்ணாது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை பார்த்து பேசினோம். டேய் டேயாங் இங்கே என்ன பாரு டேங் ஏன்டா அந்த மாதிரி பேசுகிற, 5 இயர்ஸாக எங்கடா போய் தொலைஞ்ச உன்னை நான் 5 இயர்ஸாக தேடிட்டு இருக்கேன்டா, எங்கே போய்டா தொலைஞ்ச, அது சரி இங்கே எப்படிடா நீ வந்த, டேயாங் நீ எங்கே போன, சரி வா நம்ம அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேச வந்தா ஜிமினாவோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு இங்கே பாரு ஜிமினா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட் பாண்டிங் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ பண்ணி விட்டுரு, நீயும் ஹயாங்கும் பண்ணது போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கோமானம். இதை கேட்டு ஜிமினா ஷாக் ஆகிட்டு ஏன்டா ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை பிரேக் பண்ணுற, நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணா வேண்டாம் ஜிமினா என்னால் ஃபாஸ்ட்டெல்லாம் திங்க் பண்ண முடியாது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இப்படி நம்மகிட்டே திட்டுனோம். டேய் என்னடா என்ன நினச்சிட்ருக்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வீங்களாடா, எங்கே போனால் இவ்வளோ டேஸ்ன்னு கேட்டால் அதை சொல்கிறத விட்டுட்டு என்ன திட்டுற, நான் என்ன பண்ணேன், அது சரி எதுக்காகடா என் ஹயாங்க விட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் ஹயாங்க விட்டு போனேன்னா அதான் ஃபேமிலி அவ்வளோ வெறுமை செஞ்சு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, ஹயாங்கு தான் செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணி ரொம்ப லைஃப்பை ஹாப்பியாக தானே எட்டு போகிறாரு, என்னை பற்றின திங்கிங் யாருக்குமே இல்லைல்ல, ஏன் ஜிமினா உனக்கு கூட இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜிமினா காண்டாகி டேயோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ணிவிட்டு என்ன பேசுகிற, செகண்ட் மேரேஜா, என்ன செகண்ட் மேரேஜ், என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமானா ஏன் ஜிமினா
உண்மையை சொன்னால் கோவப்படுற ஹயாங் மாதிரி நடந்துக்கிறியா? அதான் பார்த்தனே, ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு பேபி கேர்ள் பக்கத்துலேயே தீயா நின்னதை தான் நான் நல்லா பார்த்தனே. நான் நான் திங்க் பண்ணது கரெக்ட் தானே? என்கிட்ட தீயாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ தீயாவே மேரேஜ் பண்ணி லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறார்ல. பேபி வேறு இருக்குல்ல, அந்த பேபிக்காக தானே என்னை தூக்கி போட்டார் அப்படிங்கிற மாதிரிட்டே பேசவும், பைத்தியம் மாதிரி வளராதட்டே, பைத்தியம் மாதிரி வளராத. நான் என் 2 கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கேன், பைத்தியம் மாதிரி வளரன்னு சொல்கிறியாடா? ரொம்ப ஹாப்பியாக தானே ஹயாங் இருக்கான். பின்ன என்னடா, என்ன பற்றின திங்கிங் தான் யாருக்குமே இல்லாமல் போச்சுடா. பின்ன என்ன, அந்த பேபி இல்லைங்கிறதுக்காக தானே என்ன ரிஜெக்ட் பண்ணி தூக்கி வெளியே வீசினாரு உன்னோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி திட்டவும், வாயை மூடுறா, தப்பாக பேசிகிட்டு இருக்காத. அந்த பேபி ஒன்று 3% பேபி கிடையாது, அது உன்னோட பேபி. ஓன் டொமாக்ஸில் 10 மந்த் நீ வச்சு போத் பண்ணால் ஓன் பேபி அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜிமினா கத்தவும், இதை கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி, என்னடா சொல்கிற? ஜங்குக்கோட தைஸில் இருக்க அந்த கேர்ள் பேபி அது ஒன்று இதுதான். ஜோனா உன்னோட பேபி தான். உனக்கும் ஜங்குக்கும் 10 மந்த் டொமாக்ஸில் நீ வச்சு போட் பண்ண ஓம் பேபி தான் ஜோனா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறத கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, எனக்கு ஒன்றும் புரியல, என்கிட்ட பேபி டெத் ஆயிடுச்சுன்னு ஹயாங் என்னை வேண்டான்னு தூக்கி போட்டார். இங்கே பாருட்டே, இங்கே எல்லாமே தப்பாக தான் நடந்திருக்கு. இங்கே நடக்கிற ஹோல் ப்ராப்ளத்துக்குமே தியா மட்டும்தான் காரணம். தியா தான் அவங்க 2 பேருக்குள்ள இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்திருக்கா. தியா சொன்னதை கேட்டு தான் ஹயாங் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்காரு. பேபியே டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தியா பண்ணதெல்லாம் தெரிஞ்சு ஏன்டி இப்படி பண்ணேன்னு அவட்ட கேட்க போனதுக்கு, அவங்க 2 பேருக்கு நினச்சி பிரிச்சுட்டேன், இனி ஜங்குக்கு நான் மேரேஜ் பண்ணுவேன்னு என்கிட்டயே சொன்னான். நான் உன்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லி கிளியர் பண்ணலான்னு உன்னை தேடி வந்தான். நீ ஹாஸ்பிட்டலும் இல்லை, உன் ஹவுஸ்லையும் இல்லை. இப்போ நான்டா உன்னை பார்க்குறேன், நீயும் மிஸ் ஆகிட்ட. சரி, ஹயாங்கிட்டையாவது சொல்லலாம், தியா தான் எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஹயாங்கிட்ட போய் சொல்ல போனால், நான் உன்னோட ஃப்ரெண்டாக உனக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாத்தையுமே பேசுவேனா, நான் சொல்கிறது எல்லாமே ட்ரூ கிடையாது, ஃபேக்குன்னு சொல்லி நான் சொல்ல வரது எதையுமே அவர் நம்பலை தெரியுமா? அப்போ தான் ஜங்குக்கோட ஆன்சரில் இந்த பேபியை நோட் பண்ணேன். இந்த பேபி யார் பேபின்னு கேட்டதுக்கு, என்னோட பேபி, எனக்கும் டேக்கும் போத்தான பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஹயாங் இந்த மாதிரி பண்ணுன்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு ரீசன் தியா சொன்ன அந்த மூமெண்ட்ஸ் தான். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி உங்கள் 2 பேரையுமே பிரிச்சிட்டா தெரியுமாடா? நீ கூட அந்த கோவத்துக்கு எங்கேயோ போயிட்ட, ஃபைட் பண்ணி எப்போவாவது திரும்பி வருவேன், ஜங்குக்கு எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு ஜங்குக்கு தேடி ஹவுஸ்க்கு வருவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? 5 இயர்ஸ் ஆகிட்டு தெரியுமாட்டே. இப்போ என்ன பண்ணிருக்க? அதுவும் எங்கே யாரையும் தேடி வரல, கம்பெனி மீட்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறத கேட்டுட்டு, ஜிமினா, ஜங்குக் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க பேபி என்னதா? ஆமாம், பேபி ஒன்றுது தான். ஜங்குக்கு யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கல. என் ஹயாங்கோட ஹார்ட்டில் இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் இருக்க. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும்ல, என் ஹயாங் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணானுங்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும்ல டயாங். இந்த மாதிரி ஒரு லுக்கில் உன்னை அவன் லவ் பண்ணவே இல்லை. உன்னோட லுக் எந்த மாதிரி இருந்துச்சு, அப்படி இருந்த டேயை தான் லவ் பண்ணான், அப்படி இருக்க டேயை தான் ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டான். அப்படி இருக்க சொல்ல என் ஹயாங்கோட லவ்வை இந்த மாதிரி பேசுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் பேபி தன்னுது தான் தெரிஞ்சு அடுத்த செகண்டே ரன் பண்ணபடி கரெக்டாக அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள என்றானா. மீட்டிங் ஹாலை விட்டு நம்ம ஹாரி வெளியே வந்து டேயை டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு, டே நமக்கு தான் இந்த மீட்டிங்கில் கிடச்சிருக்கு, சைன் பண்ணியிருக்காரு ஜங்குக், நம்ம 2 கம்பெனி தான் பார்ட்னர்ஸுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி ஹாரி அப்படியே ஹாக் பண்ணி சுற்றுனா. ஹாரியை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே என்றான்னா ஜங்குக் பேபி 2 பேருமே இல்லை. ஹாரி, இங்கே இருக்கிற அந்த ஜங்குக் அந்த சிஓ எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவர் சிஓ கேபினுக்கு போயிருப்பாருடா, ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்கவும், நேராக நம்மகிட்டே சிஓ கேபினுக்கே வராரு. இந்த மாதிரி கேபினுக்கு வந்தோம். நம்ம ஜோனாவை ஆன்சரில் வச்சபடியும் சிஓ சீட்டில் உட்காந்தபடி ஜோனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ரூமுக்குள்ளே நம்மகிட்டே வேகமாக என்ட்ராகி ஜங்குக்கூட ஆன்சரில் அந்த டேபிளில் உட்காந்துருக்க ஜோனாவை நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்து ஜோனாவை அப்படியே நம்மகிட்டே தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனோம். ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணால் ஜோனாவை ஆன்சரில் தூக்கிட்டு ஜோனா
ஜானாவோட ஃபேஸ் முழுக்க நம்ம டே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு க்ரை பண்ணால் டக்குன்னு நம்ம டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஜங்குக் பேபியை பிடுங்குறாரு. இந்த மாதிரி பிடுங்குனா டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறீங்க ஜங்குக், என்னோடய பேபி ஏன்ட்ட கொடுங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டீரி ஐஸ்லேயே நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம டே பேசினா, என்ன வளர்ற, இது ஒன்றும் உன்னோட பேபி கிடையாது டேயாங். ஏன் பேபி கிடையாதா? அப்போ அது யாரோட பேபி? இது என்னோட பேபி டேயாங், இது என்னோட பேபி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப கோவமாக பேசுனா, போய் சொல்லாதீங்க, அது என்னோட பேபி தான். ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, பேபி என்கிட்ட கொண்டாங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே க்ரை பண்ணால் ஜங்குக் பேபி தரவே மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண டே ரொம்ப கோவமாகி, எவ்வளோ துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி என்னையும் என் பேபியும் 5 இயர்ஸாக பிரித்து வச்சுருப்பீங்க ஜங்குக். நான் ஏதோ சின்னதாக உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி என் பேபி டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்டேருந்து என் பேபி பிரிச்சிட்டிங்கல்ல. நான் சொன்னது பொய்னா இப்போ என்கிட்ட பொய் சொல்லி என் பேபியை உன் கூடையே வச்சுருக்கீங்களே, உங்கள் கூடையே வச்சுருக்கீங்களே, இதுக்கு பேர் என்னவா? இதுக்கு பேரும் பொய் சொல்கிறது தான், சீட் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டானா நம்மகிட்ட ரொம்ப கோவமாகி, எனக்கு ஏன் பேபி வேணும் ஜங்குக், ஒழுங்க மரியாதையாக என்னோடய பேபி என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோட்டே, பேபி என்னது தான், என்னை தாண்டி உன் ஹேண்ட்ஸ்க்கு வராது, முதல்ல இந்த பிளேஸை விட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படி டியரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு, ஓ மிஸ்டர் ஜான் ஜங்குக், என்கிட்டே வா, என்கிட்டேருந்து ஏன் பேபியை பிரித்து வச்சுட்டு இப்படிலாம் பேசுகிறீங்களா? இந்த பிளேஸ்க்கு மீட்டிங் அட்டன் பண்ண தான் அங்கே வந்தேன். இந்த பிளேஸில் எனக்கு இந்த ட்ரெண்டரும் கிடச்சிச்சு, உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பும் கிடச்சிச்சு. இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போக சொல்ல என் பேபியை என் கூட எடுத்துகிட்டு தான் போவேன். உங்களோட ஹேண்ட்ஸில் இருக்க என் பேபி என் ஹேண்ட்ஸில் இருக்கும். இந்த பிளேஸ்லேருந்து இனி நான் வெளியே போகிறதா இருந்தால் என் பேபியோட மட்டும்தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே கோவமாக அங்கேருந்து வெளியே போனால் இந்த வேடெல்லாம் கேட்டு நம்ம ஜங்குக்கோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. டியரிலேயே டேயை அவாய்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருந்த நம்ம ஜங்குக் அப்படியே அந்த சீட்டில் உட்காந்தா. இப்போ கரெக்டாக அப்படியே நம்ம டே வெளியே வந்தா டேக்கு முன்னாடி தியா வந்துட்டு, டே எங்கடா இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தியா கேட்கவும், என்னடி என்ன ட்ராமா பண்ணுறியா? என்னடே பேசுகிற? கூடையே இருந்து ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லா ஒர்க்கையும் பண்ணி என்கிட்ட 1க்கு 2 சொல்லி ஜங்குக்கிட்ட என்னை பற்றி தப்பாக பேசி என்னையும் ஜங்குக்கையும் பிரிச்சிட்டல நீ. என்னையும் என் ஹஸ்பண்டையும் என் பேபியும் பிரித்து வச்சுட்டல. பார்த்துக்கிறேன்டி, நீ பண்ணது எதையுமே நான் இது வரைக்கும் மறக்கலை, என்னையும் மறக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்காகவும் என் பேபிக்காகவும் திரும்பவும் இந்த பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக 2 பேரையும் என்கிட்ட எடுத்து வச்சுப்பேன். இதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தியா பற்றி பேசினா, ஏன்டா அங்கே நடக்காததெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க? நீ சொன்னால் ஜங்குக்கு ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பானா? பண்ணிக்க வைப்பேன்டி. என் ஹஸ்பண்டை என்கிட்ட எப்படி கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். நீ ரொம்பவே ப்ளே பண்ணி விளையாண்டுட்ட. இதுக்கப்புறம் நான் இந்த டேயோட ஆட்டத்தையே பார்க்க போகிற. நீ அண்ட் ஜங்குக் 2 பேருமே அவங்களோட டேனை ப்ளே பண்ணி விளையாண்டுட்டீங்க. இது மை டேன், இது டேயோட டேன். நான் ப்ளே பண்ண போகிறேன், நீ பெயினில் துடிக்க போகிறடி அப்படிங்கிற மாதிரி டே செம்ம கடுப்பில் தீயா பிடிச்சி திட்டுனா, வாடா மச்சான் இங்கடா இருந்த எவ்வளோ டேஸு, உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன், வா இப்போ தாண்டா என் பழைய டேயை பத்த மாதிரி இருக்கு. இப்படி தான் பேசணும். என்னடி பண்ணுவேன் நீ? நான் பண்ணுவேன். டே என்றாயிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது, வாடா அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் காட்டினோம். ஜங்குக்கும் நம்ம ஜிமினா, சுகா அண்ட் தியா இவங்க எல்லாருமே ஹவுஸ்குள்ளே என்றானோம். பாடி கார்ட்ஸ் மேட்ஸ் எல்லாருமே சோஃபாவை சுற்றி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னோம். நம்ம ஜங்குக்கு தான் ஒர்க் பண்ணுற டயத்தில் எதுக்கு சோஃபாவை சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் அந்த பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக சோஃபா கிட்ட வந்தோம். அந்த பிளேஸில் ஜங்குக்கோட மாம்கிட்டையும் டேடுக்கிட்டையும் நம்ம டே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே ஹாரி உட்காந்துருக்காரு. டே இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் காண்டாகி நேர வேகமாக வந்துட்டு இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோமத்துட்டு நம்ம டே அப்படியே எழுந்துட்டு, என்னாச்சு ஜங்குக் வந்துட்டிங்களா? ஒர்க்கெலாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டயர்டாக இருப்பீங்களே, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க. ஜானா
இங்கே வா அப்படிங்கிற மாதிரி டே பேசவும் இதை கேட்டு ஜங்குக்கு இன்னும் காண்டாக்கி, டயாங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே எதுக்கு வந்த, யாரை கேட்டு முதல்ல உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜங்குக் பேசுகிறாரு. டேக்கு கேட்குற மாதிரி தான் பேசுகிறாரு. டே பக்கத்தில் நின்று இந்த மாதிரி பேசினான். டேயுமே நம்ம ஜங்குக் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, என்ன ஜங்குக் அப்போ தானே சொன்னேன், சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன், பட் அதுக்கு பதிலாக இந்தாங்க இந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணுங்கள். அப்புறம் பேப்பர்ஸில் சைன் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் இங்கேருந்து போயிடுவேன், சிங்கிளாக இல்லை பேபியையும் கூட தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது டிவோர்ஸ் பேப்பராக இருக்கும். இப்போ வறுமே டேக்குக்குள்ளே டிவோர்ஸ் ஆயிருக்காது. அந்த பேப்பரை நீட்டி சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக் டேயை பார்த்து அப்படியே முறைச்சா, பண்ணுங்க ஜங்குக் பண்ணுங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிற மாதிரி பிரேக் பண்ணுங்கள். அப்புறம் பேபி என்னது மாம் கிட்ட தான் இருக்கும், நான் கண்டிப்பாக இங்கேருந்து பேபி தூக்கிட்டு தான் போவேன், என் பேபி ஏன் கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானாவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கவும், டயாங் என்ன ஹஸ்பண்ட், ஒர்க்கை முடிஞ்சு டயர்டாக வந்திருப்பீங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, உங்களுக்காக நான் மில்க் ஷேக் ரெடி பண்ணி வச்சு டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா. ஜிமினாவுக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. அப்பா இனிதான் எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ரொம்ப ஹாப்பியான தியா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை பார்த்து அடுத்த செகண்டே ஜங்குக் கழுத்தை பிடிச்சி டேயை வெளியே தள்ளிடுவான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால், டே பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜங்குக் என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், ஜங்குக்கு நேரத்துக்கு நீ டேயை பனிஷ் தானே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தியா இந்த மாதிரி டேக்குக்கு நோட் பண்ணால், டைம் ஸ்கிப் ஆனால் நம்ம டே வந்து பேபியை ஹேண்ட்ஸில் வச்சபடி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கார்டன் சைடில் நின்று கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான், நீங்கள் என்னோட மாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டா பேபி சொல்லுது இந்த மாதிரி சொன்னான். இப்போ நம்ம டே தான் அப்படியே ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்மளோட பெட்ரூமில் பிக் இருக்கிறத சொல்கிறா. ஜானா பிக்கில் நான் உங்களை பார்த்துருக்கேன், டேடாக தான் சொன்னார், இது உன்னோட டேடு, அதாவது நான் டேயை டேடுன்னே சொல்கிறேன், இது உன்னோட டேட் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஜானா இப்படி சொல்கிறத கேட்டு டே ரொம்ப ஹாப்பியாகி ஜானாவை ஹேண்ட்ஸில் வச்சபடியே கார்டன் சைடில் அங்கிட்ட இங்கிட்டும் நடந்தபடி ஜானா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற இந்த மூமெண்ட்டை ஜங்குக் அவரோட பால்கனியில் இருந்தபடியே நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போது ரூம்குள்ளே தான் நம்ம ஜங்குக் பெட்டில் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணோம். ஜங்குக் பக்கத்துலேயே ஜானாவை பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே நம்ம டே திரும்புறாரு. இந்தமாதிரி திரும்பினா ஆப்போசிட் வாலில் ஒரு பிக் இருக்குது. அதில் நம்ம டேயோட லுக் வந்து ரொம்ப அக்லியாக நம்ம டேக்குக் ரெண்டு பேருமே வெட்டிங் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட பிக் இருக்கும். இந்த மாதிரி டே ரொம்ப அக்லியாக ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு பிக் இருந்தோம். இன்னும் ஒரு பிக்கில் நம்ம டே இப்போ என்ன லுக்கில் இருக்காரோ அந்த லுக்கில் நம்ம டே ஜங்கு கூட இருக்கிற மாதிரி ரெண்டு பிக் அந்த வாலில் இருக்குது. இந்த ரெண்டையுமே நோட் பண்ணிவிட்டு அப்படியே வெட்டிங் பிக்கை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணால் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு போனால் இப்போ நம்மகிட்ட தான் பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறோம்மா என்ன சொல்கிறேன், நான் இப்போ நம்ம ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன், ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்குள்ளே மேரேஜை பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் முடியாது, என்னாலலாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் அதெல்லாம் முடியாது டே, கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணியே தரணும், மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்குமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் மா, அதான் முடியாதுன்னுக்கிறோம்ல, அது மட்டும் இல்லை பர் அந்த பர்சன்ட்டுக்கு என்னை விட ஏஜ் ரொம்ப அதிகமாக, என்னம்மா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே பயங்கரமாக டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட பயங்கரமாக அடம்பிடிச்சிட்டு இருந்தேன். டேயோட மாம் அப்படியே டேட்டை வந்துட்டு ப்ளீஸ் டே மைண்ட் செல்லம்ல, நாங்கள் பேரண்ட்ஸ் எது பண்ணாலும் உனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவோம், அவங்கக்கிட்ட என் சன்னை உங்கள் சன்னுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறோன்னு ஹோல் ஒர்க்கையும் பண்ணி ஓகே எல்லாம் பண்ணிட்டோம், சமத்து பேபியில் போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர ட்ரெஸ்ஸை சேஞ்சு பண்ணிவிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அவங்க பேரண்ட்ஸை வர சொன்னீங்களா என்னை மீட் பண்ணதுக்கு, ஆமாண்டா என் செல்லக்குட்டி, இந்த ஹேண்ட்ஸமான பாயை பார்க்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க, ஹேண்ட்ஸமான பாயை, ஆமாம் என் செல்லம்ல, மாம் சொன்னால் கண்டிப்பாக கேட்பீங்களே, போங்கப்பா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டா சொல்லவும், மா நான் தான் முடியாதுன்னுங்கிறோம்ல, எங்கள் பாராட்டையாங்க நான் அவங்க பேரண்ட்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் இருந்து போ, எங்ககிட்ட எவ்வளோக்குலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறல இதே ஆர்கியூமெண்ட்டை அவங்கக்கிட்ட பண்ணேன், அவங்க உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான், எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, டேட்
என்ன சொன்னீங்க? திரும்ப இன்னொரு டைம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கவும், அவங்களே உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ! இந்த குட் நியூஸை கேட்க சொல்ல எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நான் போய் நிப்பாட்டுறேன் பாரு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போய் ஃப்ரெஷ்அப் ஆகி வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு செம்மையாக மேக்கப் பண்ணி செம்ம மாஸா கெத்தா போவாருன்னு பார்த்தேன். அப்படியே அவரோட ஃபேஸை மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணுறாரு. அவரோட ஃபேஸ் முழுக்க பிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணுறாரு. இந்த மாதிரி பிம்பிள்ஸாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப கெத்தாக விட்டுருந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே ஒரு இன்னசென்ட் பாய் எந்த மாதிரி இழுத்துருப்பானோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் முன்னாடி இழுத்து விட்றாரு. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ரொம்ப ஒரு அக்லி மாதிரி அவரோட லுக்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஐ கிளாஸ் எடுத்து கண்ணு தெரியாத மாதிரி ஒரு ஐ கிளாஸ் எடுத்து அதையும் வேர் பண்ணிக்கிறாரு. வேர் பண்ணிவிட்டு பா ச்சே எனக்கே என்ன பார்க்க முடியலடா, பட் இந்த லுக்கில் என்ன பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பையனை ஏன் சனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாதுன்ட்டு மேரேஜ் ப்ரோக்ராம் பிரேக் ஆகிரும். அப்புறம் இருந்துட்டு யாரும் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஜாலியாக சிங்கிளாக காலேஜ் ஸ்டடியை தான் என் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகி நேராக நம்ம டேயோட பேரண்ட்ஸ் சொன்னால் அதே ஹோட்டலில் போய் ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே என்ன அவங்க சன் ரொம்ப பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தேன் அவன் லுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரோட ஃபேஸை எந்த அளவுக்கு ஒரு அக்லி லுக்கில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாரோ அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவ்வளோ பேர் பேரண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆனான். என்னடா எல்லாருமே என்னை பார்த்து ஒரு டைப்பாக பார்க்குறாங்க, நானும் வந்த நேரத்துலேருந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன், என்னை பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தேன். 2 பேரும் குசு குசுன்னு பேசுகிறாங்களே, அதை தவிர ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. ரிஜெக்ட் பண்ணுங்கடா நான் ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸை நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் இந்த பையன் இந்த மாதிரி இருக்கானே, அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி தானே சொன்னாங்க, இப்போ உன் சன்னுக்கு மேரேஜ் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்கணும். இப்போ தான் ஏதோ மேரேஜுக்கு நம்ம பண்ண அவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓகே பண்ணியிருக்கான், இதை விடுவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணா, என்ன ஆண்டி இந்த மாதிரி இவ்வளோ அக்லியாக இருக்கிற பர்சன்ஸை பார்த்த உடனே மேரேஜ் வேண்டான்னு திங்க் பண்ணுறீங்களா? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்க பர்சன்ட் யாராவது மேரேஜ் பண்ணிப்பாங்களா? உங்கள் சனுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற மாதிரி ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிங்க, நாங்கள் இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிட்டே அப்படியே எழுந்துக்கிட்டு அப்பா பிரேக் பண்ணிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பினா, ஏன்ப்பா இவ்வளோ வேகமாக போகிற, உன்னை யார் அக்லின்னு சொன்னால், நீ இப்போ பக்கம் கூட ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கிற, என் சன்னுக்கு ஏற்றபடி தான் இருப்பேன், கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் சன்னுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், சொன்ன மாதிரியே 2 டேஸ் கழிச்சு உனக்கும் என் சன்னுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி கூட பேரண்ட்ஸை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாரு.